அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து அது எழுதியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக் قبل أن يخلق السماوات والأرض ب50,000 سنة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுடைய எல்லா கதரையும் வானங்கள் பூமிகள் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய கதர். நான் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே, இந்த முறையில் பேசுவது அல்லாஹ்வுடைய கதர். நீங்கள் இதை செவிமடுப்பது அல்லாஹ்வுடைய கதர். நான் வாழ்கின்ற இடத்தில் நான் அமர்ந்திருப்பது அல்லாஹ்வுடைய கதர். இந்த உலகத்திலே, இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கதர். இது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முடிவெடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எழுதப்பட்டது. அதை யாராலும் நீக்க முடியாது, மாற்ற முடியாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வக்கல பிர்ரஹ்மி மலிகன், ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவறையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால், யா ரப்பி நுத்ஃபா, அந்த மலக் கேட்பார், யா அல்லாஹ் இந்திரியம். யா ரப்பி அலகா, யா அல்லாஹ் அதை கருவாக மாற்றவா. யா ரப்பி முத்கா, யா அல்லாஹ் அது சதை துண்டாக மாற்றவா. இந்த அனுமதி கேட்பார். அது அந்த அமைப்பில் மாற்றப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். அந்த மலக் கேட்பார், அஸ்ஸகருன் அம் உன்ஸா, யா அல்லாஹ் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஷகியுன் அவ் சஈதுன், நல்ல வாழ்வா, நல்ல மனிதனுடைய வாழ்வா, தீய மனிதனுடைய வாழ்வா? ஃபமர் ரிஸ்கு வல் அஜல், யா அல்லாஹ் இந்த கருவுடைய ரிஸ்க் எவ்வளவு? யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு? எழுதப்படும். அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுத கூறுவான்.